ஸ்ரீ வைரவாய நம. தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே காந்திக்குப்பம் என்கின்ற குட்கிராமமாக இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்திலே எழுந்தருளி இருக்கின்ற நாம் காணுகின்ற வைரவரை பார்க்கின்ற போது மனது மிக அமைதியாக இருக்கின்றது. அந்த ஆலயத்தினுள் உள்நுழைகின்ற போது அந்த ஆலயத்தினுடைய கட்டமைப்பு, ஆலயத்திலே இருக்கக்கூடிய சிற்பங்கள், ஆலயத்தினுடைய பதாதைகள், சொல்லி நிற்கின்ற வாசகங்கள் அத்தனையும் இனத்தையும் மொழியையும் மக்களையும் இந்த ஆலயம் எவ்வாறு வழிநடத்துகின்றது என்பதை பார்க்கக்கூடியதாகவே இருக்கின்றது. இந்த ஆலயத்தை குறிப்பாக எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் சாதி மத வேறுபாடுகள் அற்று, அது எந்த பிரதேசமாக இருக்கட்டும், எந்த மாவட்டமாக இருக்கட்டும், எந்த கிராமமாக இருக்கட்டும், எங்கு வாழ்ந்தாலும் தமிழர்களாகவோ அல்லது வேறு மொழி பேசுகின்றவர்களாகவோ எங்கு வாழ்ந்தாலும் இந்த ஆலயத்துக்கு வருகின்ற போது இந்த ஆலயம் அவர்களை ஒரு 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 மனிதனாக எவ்வாறு சமூகத்திலே வாழ வேண்டும் என்பதை காட்டி நிற்கும். திருமுறைகளை எவ்வாறு பாடுகின்றார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்கின்ற போது மொழியோடு இந்த ஆலயத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை, தமிழனுக்கும் இனத்துக்கும் மொழிக்கும் இந்த ஆலயத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் காணக்கூடியதாகவே இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு சிலைகளும் அந்த கோபுரங்களிலே இருந்து இந்த கட்டிடங்களிலே இருக்கக்கூடிய கட்டிடக்கலைகள் அத்தனையும் தமிழரினுடைய வரலாற்றை, தமிழரினுடைய பாரம்பரியத்தை, இனத்தினுடைய பெருமையை பறைசாற்றுகின்றதாகவே தான் இருக்கின்றது. இனத்தையும் மொழியையும் காவல் தெய்வத்தையும் எவ்வாறு தமிழர்கள் வழிபட்டார்கள் என்பதற்கான முன்மாதிரியான ஒரு ஆலயமாகத்தான் இருக்கின்றது. நான் பல நூற்றுக்கணக்கான ஆலயங்களுக்கு சென்றிருக்கின்றேன். பல நூற்றுக்கணக்கான ஆலயங்களிலே அந்த ஆலயங்கள் பற்றி பேசி இருக்கின்றேன், ஆலய வழிபாடுகள் பற்றி பேசி இருக்கின்றேன். ஆனால் இந்த ஆலயத்துக்கு வருகின்ற போது, இந்த ஆலயத்தினுடைய வளாகத்திலே எங்களுடைய பாதம் பதிகின்ற போது மனதுக்குள் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இந்த இனம் புரியாத ஒரு உணர்வு, அந்த உணர்வை உணர்கின்ற போதுதான் கூற முடியும். அந்த உணர்வு எவ்வாறு இருந்த ஒரு புத்துணர்வு, ஒரு உற்சாகம், ஒரு 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 விதத்திலே பார்க்கின்ற போது இங்கு இருக்கின்ற சூழல், இந்த ஆலயத்தினுடைய வளாகம், இங்கு எங்களுடைய பாதங்கள் பதிக்கின்ற இந்த புண்ணிய பூமியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், எமக்கு எல்லாம் கிடைத்திருக்கின்றது என்பதை மீள மீள எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றது. மிக சிறப்பாக இந்த ஆலயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் எங்களுடைய வைரவர் ஐயா அவர்கள், சாமி அவர்களினுடைய பாதங்களை பணிந்து, சாமியினுடைய அந்த பார்வை, சாமியினுடைய அந்த அமைதி, சாமியினுடைய அந்த தியானம், சாமியினுடைய அந்த சாமியை பார்க்கின்ற போது எங்களுக்கு இருக்கின்ற அந்த உணர்வு வார்த்தைகளால் சொல்லவே முடியாது, வரிகளுக்குள் அடக்கிவிடவே முடியாது, எழுத்துக்குள் அவற்றை நாங்கள் குறிக்கிவிடவும் முடியாது. ஆனால் அதை உணர்கின்ற போது அந்த உணர்வு எங்களை ஒரு புத்துணர்வுக்கு கொண்டு சென்று நாம் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைவுபடுத்துகின்றது. இந்த ஆலயத்திலே வந்து பல ஆயிரக்கணக்கான பக்த அடியார்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். இந்த ஆலயத்துக்கு வருகின்ற போது இந்த ஆலயம் பற்றி எதுக்குமே தெரியாத ஒருவராக வந்திருக்கின்றேன். இந்த ஆலயத்துக்கு வந்த பின் இந்த ஆலயத்தை பற்றி நிறைய அறிந்திருக்கின்றேன், நிறைய தெரிந்திருக்கின்றேன். அந்த வகையிலே வருகின்ற அது ஈழத்திலே இருந்து வருகின்றவர்களாக இருக்கிறதுக்கும் அல்லது தமிழ்நாடு, மலேசியா போன்ற தமிழர்கள் 45 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளிலே தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போது தமிழ்நாட்டிலே இருக்கின்றவர்களும் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டு சென்று உங்களுடைய குறைகளை கூறுங்கள், ஐயன் வைரவர் உங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பார் என்பதில் எந்த ஐயமும் இல்லாமல் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி.